மேலிடத்திற்கோ முதல்வர் கவனத்திற்கோ டிஜிபி கவனத்திற்கோ வராமல் காவல்துறையில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை உருவாக்கி வைத்திருப்பதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது. அந்த மாதிரி சட்டத்தில் இடமே கிடையாது. காவல்துறை அந்த அதிகாரிகள் அந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காவலாளிகள் தான் சென்று விசாரிக்க வேண்டும். அதற்கு ஒரு தனி படன்னு போட்டு அதை விசாரிக்கிறதெல்லாம் சட்டத்தில் இடமே கிடையாது. இப்போது ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதுக்கு தனிப்படை அமைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. அது கூட உயர் அதிகாரிகள் தான் அமைக்க முடியும். காவல் நிலையத்திலேயே ஒரு ஆய்வாளர் லெவல்லையோ உதவி ஆணையர் லெவல்லையோ அமைக்க முடியாது. எஸ்பி லெவலில் தான் அதை அமைக்கணுன்றது சட்டம் சொல்லுது. எனக்கு தெரிஞ்ச விவகாரம்படி நீண்ட நாள் காவல்துறையோடு நல்ல நட்பில் இருந்த காரணத்தினால் சொல்கிறேன். அது மாதிரி அமைச்சதை இப்போ கலைச்சிருக்காருன்னா அது வரவேற்கக்கூடியது தான். அந்த படைகள் என்ன செய்கிறாங்கன்னா, நான் இன்ஸ்பெக்டரோட ஸ்பெஷல் டீம் என்று சொல்லிட்டு பலரிடம் அவர்கள் வேறு விதமான தவறுகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளெல்லாம் உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த படைகளை கலைத்ததை நான் மிகவும் வரவேற்கிறேன். குற்றங்கள் நடந்துக்கும் போது ஒரு தனிப்படை அமைப்பது என்பது அவசியமானது தான். ஆனால் குற்றமே நடக்காத போது தனிப்படை அமைச்சிருப்பது அவசியமற்றது, தேவையற்றது மாத்திரமல்ல, சட்டத்திற்கு உட்பட்டதும் அல்ல.